Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ். ஆல்பா நியூமெரிக்கல்னா ஒண்ணும் கிடையாது. ஆல்பானா ஆல்பபெட்டிக்கும் வரும், நியூமெரிக்கல்னா நம்பரும் வரும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். அதுதான் ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் யூஸ் ஆகுது. லாஜிக்கல் ரீசனிங் டாபிக் அதில் தான் வருது. லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து அதில் ஒரு டாபிக் தான் ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ். சரி, இதில் ஒரு 5 क्वेश्चंस இருக்கு. எப்படி போட போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க A ல இருந்து Z வரைக்கும் போன வீடியோலயே சொல்லிருக்கேன். A ல இருந்து Z வரைக்கும் எழுதிங்க. A வந்து 1 2, B வந்து 2 3, C வந்து 3, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 26 வரைக்கும் போட்டுருக்கேன். திரும்ப ரிவர்ஸ் ஆர்டர்லயே நான் எழுதிருக்கேன். Z ல இருந்து 1, Y வந்து 2, X வந்து 3, ரிவர்ஸ் ஆர்டர்லயே 26 எழுதிருக்கேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதுக்காக தான். இப்போ ஃபர்ஸ்ட் சம் போலாம். நான் ஒரு சம்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். z = 52 கொடுத்திருக்காங்க. z 52, cat cat வந்து 48 அவங்க கொடுத்திருக்காங்க கோட். bat என்னன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ எனக்கு z வந்து 52 னு கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா 26 பிளஸ் ஒரு 26, அதே 26 ஆல ஆட் பண்ணா எனக்கு கரெக்ட்டா 52 வருது. ஓகேவா? அதே நம்பரால இன்னொரு தடவை ஆட் பண்ணா கரெக்ட்டா எனக்கு ரிசல்ட் வருது. அப்ப 26 பிளஸ் 26 கரெக்ட்டா எனக்கு 52 வருது. செக் பண்ணி பாருங்க. அப்ப டபுள் ஆயிருக்கு. அப்ப அந்த கேட் வந்து செக் பண்ணலாம். c வந்து பாருங்க எங்க இருக்கு? c வந்து 3 ல இருக்கு. அப்ப டபுள் ஆகுனா 6. a வந்து 1, அதே டபுள் ஆகுனா டபுள்னா 1 + 1 2. அடுத்தது t பாத்தீங்கன்னா 20 ல இருக்கு. 20 + 20. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். c வந்து பாத்தீங்கன்னா third place ல இருக்கு. அதனால 3 + 3 ன்னு எழுதிட்டேன். a வந்து first place ல இருக்கு. அதனால 1 + 1. t வந்து 20 place ல இருக்கு. அதனால 20 + 20. செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இந்த ஆன்சர் வரும். 48 வரும். ஆட் பண்ணுங்க. அப்ப டபுள் ஆகுறாங்க எல்லாத்துக்கும். b வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப b செகண்ட் பிளேஸ்ல இருந்தா 2 + 2. ஏன்னா டபுள் ஆகும்னு சொல்லிருக்கேன். a வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 1 + 1. t வந்து எந்த பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்க. t வந்து 20. அப்ப 20 + 20. அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 40, இதுல ஒரு 2 42, இதுல ஒரு 4, மொத்தமா 46 வரும். அப்போ bat ஓட கோட் வந்து பாத்தீங்கன்னா 46. சரி, இப்போ அடுத்தது செகண்ட் சம். ஒரு சம்மும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் லாஜிக்கல் ரீசனிங். சரி, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா HE பாத்தீங்கன்னா செகண்ட் சம் 41 கொடுத்துருக்காங்க. HE உங்களுக்கு H எங்க இருக்குன்னு போய் பாருங்க. H வந்து எந்த இடத்துல இருக்கு? 8. E வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. E எந்த இடத்துல இருக்கு? சரி, 5 ல இருக்கு. சரி, HE அதோட வேல்யூ வந்து 41. சரி, அடுத்தது GO வந்து 32. சரி, இப்போ பாருங்க, செக் பண்ணி பார்க்கலாம். H வந்து 19 எடுத்து பாருங்க, 8 எடுத்து பாருங்க. சரி, நான் 19 எடுத்து பாக்குறேன். H வந்து 19, ஏன்னா நம்பர் வந்து 41 இருக்கு. E வந்து ரிவர்ஸ்ல போறோம் 22. கரெக்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஆட் பண்ணா வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துட்டாங்க. இந்த ஆர்டர்லயே செக் பண்ணுங்க, இந்த ஆர்டர்லயே செக் பண்ணுங்க. எதுல வருதுன்னு செக் பண்ணுங்க. 41 கரெக்ட்டா வந்துச்சு. அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எடுத்துட்டாங்க. G வந்து எங்க இருக்குன்னு பாருங்க, 20. O எங்க இருக்கு? 12. கரெக்ட்டா வருது பாருங்க, 32. அப்ப அவங்க கேட்ட क्वेश्चन SHOE. அப்ப S எங்க வருதுன்னு பாருங்க, 8. H எங்க வருது? H 19. O எங்க வருது? 12. E எங்க வருது? 22. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரி, 22 8 ஆட் பண்ணா 30 49 50 51 61 வரும். செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 61 என்ற ஆன்சர் வரும். அப்ப அதோட ஆன்சர் 61. சரி,
ஒரு क्वेश्चन நல்லா பாருங்க இந்த HE வந்து 41 இந்த ஆர்டர்ல எடுத்துருக்காங்க ரிவர்ஸ் ஆர்டர் சரி தேர்ட் क्वेश्चन எப்படி போறோம்னு பாருங்க வீடியோவை ரெண்டு தடவை பாருங்க இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் சரி தேர்ட் சம் மாஸ்டர் = 6 இது பாத்தீங்கன்னா முதல்ல லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 6 லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் மைனஸ் பண்ணிருக்காங்க மாஸ்டர் என்றது 6 letters are 1 minus 1 and 5 அடுத்தது மொபைலிட்டி எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 வரும் மொபைலிட்டி அந்த 8 வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 மைனஸ் பண்ணிருக்காங்க 7 அதான் கொடுத்திருக்காங்க அவங்க கோட் கொடுத்திருக்காங்க அப்ப எஜுகேஷன் என்னன்னு கேக்குறாங்க எஜுகேஷன் எத்தனை வேர்ட் இருக்குன்னு பாருங்க எஜுகேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 அப்ப 9 வேர்ட் இருக்கு 9 ல 1 மைனஸ் பண்ணா 8 8 தான் ஆன்சர் எஜுகேஷன் இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா danger equal to ஒரு கோட் கொடுத்திருக்காங்க danger equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா 11 8 21 14 12 25 நம்மள மிஷினுக்கு என்ன கூட இருக்குன்னு கேக்குறாங்க மிஷின் சரி நல்லா புரிஞ்சுக்கங்க இதுல டேஞ்சர்ல எனக்கு பாத்தீங்கன்னா A வந்து பாத்தீங்கன்னா 8 ல ஸ்டார்ட் ஆகும் அப்போ இது 8 ன்னு வெச்சுக்கோங்க 8 ல ஸ்டார்ட் ஆகும் D வந்து பாத்தீங்கன்னா 11 ல வரும் அப்ப இது 8 நம்ம மார்க் பண்ணலாம் 8 9 10 11 கரெக்ட்டா 11 வருது அப்போ எனக்கு மிஷினுக்கு நான் கண்டுபிடிச்ச போறேன் என்ன வருது 8 ல இருந்து அப்படியே நம்ம போட வேண்டியதுதான் 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க போடுங்க ஏன்னா டைம் இருக்காது எக்ஸாம்ல இப்போ மிஷனுக்கு போலாம் m எங்க இருக்கு பாருங்க m க்கு மேல நேரா என்ன இருக்கு 20 a க்கு என்ன இருக்கு a க்கு மேல நேரா இப்போ வந்து 8 ன்னு சொன்னேன் ஸ்டார்டிங் அதனால 8 c க்கு நேரா மேல என்ன இருக்கு பாருங்க 10 h க்கு நேரா மேல என்ன இருக்கு பாருங்க 15 I க்கு நேரா மேல என்ன இருக்கு பாருங்க 16 n க்கு நேரா மேல எவ்வளவு லைன் எழுதுறேன் n க்கு நேரா மேல 21 e க்கு நேரா மேல என்ன இருக்கு பாருங்க 12 கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 கரெக்ட்டா இருக்கு பாருங்க நம்பர்ஸ் அப்ப மிஷினோட கோட் இதுதான் சரி இப்போ அடுத்தது 5th क्वेश्चन போலாம் கவனிங்க 5th क्वेश्चनல மீன் ஜூ அப்படினு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க நம்பர் அடுத்தது டேட்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க நமக்கு மதுரை அதை கண்டுபிடிக்கணும் 5th one மதுரை அதோட கோட் என்னவா இருக்கும் அத கண்டுபிடிக்கணும் சரி இப்போ எனக்கு என்னன்னா மீன் ஜூல m4 னு கொடுத்திருக்காங்க அதை வச்சு நான் என்ன பண்றேன் மதுரை m4 A க்கு போய் பாத்தீங்கன்னா டேட்ல A வும் 9 இருக்கு வேற என்ன A இருக்கு பாருங்க இல்ல அப்ப A க்கு நேரா 9 இருக்கு அப்ப 9 போட்டேன் அடுத்து D க்கு பாருங்க டேட் 1 அடுத்து U க்கு பாருங்க U எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு மீன் ஜூல U க்கு நேரா 5 அடுத்து R எங்க இருக்கு பாருங்க R லாஸ்ட்ல 8 A எங்க இருக்கு பாருங்க A எங்க இருக்கு டேட்ல A க்கு நேரா 9 I எங்க இருக்கு பாருங்க செகண்ட் லெட்டர் மீன் சொல்ல I வந்து நேரா ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் சீரிஸ் அதுல வருது ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் விஷுவல் ரீசனிங் இதுவும் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல தான் வருது சரி இதுல 4 क्वेश्चंस எழுதுங்க 4 क्वेश्चंस எப்படி போறோம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கீழ 9 4 கொடுத்திருக்காங்க மேல 6 கொடுத்திருக்காங்க
ஒரு ஐடியா என்ன அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். 6 3 4 இப்போ பாத்தீங்கன்னா இந்த 36 வந்து 9 ல டிவைட் ஆகும். 9 4s are 36. 4 லயே டிவைட் ஆகும், 6 லயே டிவைட் ஆகும். அப்ப இந்த மூணு நம்பர்லயே டிவைட் ஆகுது இந்த நம்பர் 6 3 4. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த 12 வந்து மூணு நம்பர்லயே டிவைட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆன்சர்ல 7 2 10 எதுல டிவைட் ஆகும்? இந்த மூணு நம்பர்லயே டிவைட் ஆகுற நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். 40 செக் பண்ணி பாருங்க. 2 டேபிள்ல போகும், 10 டேபிள்ல போகும், ஆனா 7 ல போகாது. 45 மூணுத்துலயே போகாது. 70 செக் பண்ணி பாருங்க. 70 கரெக்ட்டா வரும். 7 டேபிள்லயே போகும், 2 டேபிள்லயே போகும், 10 டேபிள்லயே போகும். டிவைட் ஆகும். டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. அதான் ஆன்சர். இப்போ நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். 70 தான் என்னோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஓவர். இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா 10 6 64 இருக்கு. இதுக்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன क्वेश्चन மார்க் கேக்குறாங்க. நான் என்ன பண்ணா இந்த 10 வந்து ஸ்கொயர் பண்றேன். 10 ஸ்கொயர் 100, 6 ஸ்கொயர் 36. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 15 ஸ்கொயர் -5 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் 225 -25 பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அப்போ உங்களுக்கு 25 ஸ்கொயர் 625. 15 ஸ்கொயர் 15 into 15 உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 400 வரும். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 400 மைனஸ் பண்ணீங்க. ஒண்ணு இல்ல ஸ்கொயர் பண்றாங்க, இத ஸ்கொயர் பண்றாங்க, மைனஸ் பண்றாங்க, இந்த கீழ இருக்கிற நம்பர் வரும். அந்த மாதிரி தான் செக் பண்ணி நம்ம இந்த क्वेश्चन கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அடுத்தது தேர்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், இந்த 13 இருக்கு. இதுல 5 7 74 இருக்கு. இங்க क्वेश्चन மார்க் கேக்குறாங்க. நான் என்ன பண்றேன், இந்த 2 ஸ்கொயர் பண்றேன், 3 ஸ்கொயர் பண்றேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 4 இதர 9 ஆட் பண்ணா அந்த 13 கரெக்ட்டா வருது. 5 ஸ்கொயர் plus 7 ஸ்கொயர் 25 plus 49 கரெக்ட்டா ஆட் பண்ணீங்கன்னா 74 வரும். அப்போ இதுல 3 ஸ்கொயர் plus 9 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, 9 ஸ்கொயர் 81. அப்ப 81 ஐ 90 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 வரும். நீங்க அந்த பேட்டர்னை கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். 9 ஸ்கொயர் 81, 3 ஸ்கொயர் 9, ரெண்டு ஆட் பண்ணா 90. இப்போ லாஸ்ட் சம், ஃபோர்த் சம் பாருங்க. இந்த கீழ இருக்க நம்பர் மட்டும் பாருங்க. 1 ஸ்கொயர் கியூப் பண்ணுங்க. 1 கியூப் 2 கியூப் 2 கியூப் மேல இருந்து கியூப் எல்லாத்தையும் கியூப் பண்ணி ஆட் பண்றோம். 1 கியூப் 1, 2 கியூப் 8, இங்க ஒரு 2 கியூப் 8, இங்க 3 கியூப் 27, அங்க ஒரு 2 கியூப் 8, 6 கியூப் 6 into 6 into 6, 6 into 6 into 6 உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 into 6 36, 36 into 6, 6 are 36, balance 3, 3 6 are 18, 216 வரும். ஓகே, 216. ஸ்டூடண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் கியூப் பண்ணி பார்த்தேன், பட் இந்த ஆன்சர் ஆட் பண்ணா வராது. செக் பண்ணி பார்த்துங்க. பட் வேற மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. வேற ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கான்னு பாருங்க. இப்போ ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. 6யும் 1யும் ப்ராடக்ட் பண்ணா இதுக்கு நேரா ப்ராடக்ட் பண்ணா 6 வருது. இதுக்கு நேரா ப்ராடக்ட் பண்ணா இது கிராஸ்ல ப்ராடக்ட் பண்ணா செகண்ட் ஆன்சர் வரும். இந்த கிராஸ்ல ப்ராடக்ட் பண்ணா தேர்ட் ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட், இந்த கிராஸ்ல பண்ணீங்கன்னா செகண்ட், இந்த கிராஸ்ல பண்ணீங்கன்னா ஃபோர்த். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 3 வரும். கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வரும். இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 வரும். அப்ப ஆன்சர் வந்து 389. இதுதான் இதோட ஆன்சர். இதே மாதிரி ஒரு சம் இருக்கு. எல்லாத்தையும் கியூப் பண்ணி ஆட் பண்ணா மிடில்ல இருக்க நம்பர் வரும். அதையே நீங்க செக் பண்ணி பாருங்க. சில டைம் வரலனா இந்த மாடல் யூஸ் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ப்ராடக்ட், இந்த கிராஸ் ப்ராடக்ட், இந்த கிராஸ் ப்ராடக்ட். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் அதிகமாக வரும். நீங்க வீடியோவை ஒரு தடவை இல்லை 2 தடவை பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்.